ஒவ்வொரு வருஷமும் வருஷப்பிறப்பன்று நான் சக்கரை பொங்கலும் பால் சோறும் சமைக்கிறேன். நான் சர்க்கரை பொங்கலுக்கு நான் எந்த அளவில் என்னென்ன பொருட்கள் சேர்த்து சர்க்கரை பொங்கல் சமைச்ச நான்ன்றதையும் பால் சோறும் சம்பளும் நான் எந்த அளவில் என்னென்ன பொருட்கள் சேர்த்து சமைத்த நான்ன்றதையும் அடுத்த பதிவில் பதிவிடுறேன். வழமையாக நான் கட்டை சம்பல் தான் பால் சோறுக்கு செய்கிறேன். நான் இந்த வருஷம் கொஞ்சம் வித்தியாசமாக சம்பல் செய்வோம்ண்டு செய்திருந்தேன். நான் இந்த சம்பளம் பால் சோறோட சேர்த்து சாப்பிட நல்லா இருந்தது. இந்த சம்பலுக்கு நான் மச்சம் எதுவும் சேர்க்காமல் சைவமாகத்தான் சம்பல் செய்திருந்தேன். நான் மச்சம் சேர்க்கிறேன்டா நெத்தலி கருவாடை பொரிச்சிட்டு சேர்த்து சம்பல் செய்தீங்களென்றாலும் நல்லா இருக்கும். இல்லை என்றால் மாசி கருவாடு இறால் கருவாடு சேர்த்து சம்பல் செய்தீங்களென்றாலும் நல்லா இருக்கும்.